புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வழங்கி அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டிய அரசும், அதற்காக இயக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகமும் வேலை வாய்ப்பை உருவாக்காமல் இளைஞர்களின் வாழ்வை வீணாக்குவதை கண்டித்தும், பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் கொண்டு வந்த பின்பும் பணிக்கேற்ப ஊதிய நிர்ணயம் செய்து நடைமுறைப்படுத்தாத அரசை கண்டித்தும், தொழிற் நிறுவனங்களில் தொழிற் தகராறு ஏற்படும் போது தீர்த்து வைக்க வேண்டிய தொழிலாளர் துறை இணைக்க அதிகாரி வெங்கடேசன் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதை கண்டித்தும், புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 90% வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்தும், அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை அமைப்பு சாரா நலவாரியமாக மாற்றிய பின்பும் நடைமுறைப்படுத்தாததை கண்டித்தும், ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க கோரியும் புதுச்சேரி திமுக மற்றும் தோமுச சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் மற்றும் தோமுச அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வழுதாவூர் சாலையில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தெரிவித்தார்.